காஸ்டிங்கை ரிவீல் பண்ண போர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பிரசன்னா நடிக்கிறதா இருக்காருன்னு நமக்கு தெரியும். ஸோ இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய லுக் இப்படி தான் படத்தில் இருக்க போகுது அப்படின்றத டக்கு 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 டக்குன்னு ஒரு ஃப்ரேமாக வந்து காட்டியிருந்தாங்க. பிரசன்னா, ஜாக்கி ஷெராஃப், சின் டாம் சாக்கோவாக இருக்கட்டும், பிரியா வாரியராக இருக்கட்டும், இன்க்ளூடிங் அர்ஜுன் தாஸோடைய கெட்டப் எல்லாமே வந்து நம்மளை ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டருக்குள்ளே தான் எடுத்துகிட்டு போச்சு. இதில் ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ட்ரெய்லர் பாருங்கள், இதுதான் படமாக இருக்க போது. ஏகேவை நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏகேவுடைய எல்லா படத்தில் நம்ம ரசித்த பாட்டு, லிரிக்கு, பஞ்ச் டைலாக்கு, அவர் பண்ண மொமெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஒரு மேஷப்பாக கன்சிடர் பண்ணி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறோம். இப்படி தான் படமும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டாரு. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரே நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ஞாபகம் வருது வந்து த்ரிஷா அவர்களுடைய டைலாக் தான். மங்காத்தாவில் வந்து அவர் வந்து எப்படி கார்லேருந்து அவருடைய அப்பாவாக இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை தள்ளி விடுவாரோ த்ரிஷா கண்ணு முன்னாடியே, அதை இந்த இடத்துல வந்து எங்கள் அப்பாவை கார்லேருந்து தள்ளி விட்டவர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கு ஏகே ரியாக்ட் பண்ணுறதும், இன்னொரு பக்கம் வீரமுடைய மாடுலேஷனில் காடு மேலே இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்கன்னு நம்ம ஏகே சொல்கிறதும், இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா மீம் ரெஃபரன்ஸாக நம்ம அர்ஜுன் தாஸ் 10 கிலோ கறி கொடுங்க பாய்னு கன் எடுத்துகிட்டு வர மொமெண்ட்டாக இருக்கட்டும், பில்லா, டானு, தீனா அப்படின்னு லிரிக்காக வர போர்ஷன்ஸ் எல்லாமுமே நம்ம ஏகேவுடைய படங்களை அங்கங்கே ரிசம்பிள் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை நமக்கு தருது.